கமெண்ட் பண்ணவங்களுக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கு. முதல் கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெய்ன்மோர் க்ரூஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹவ் டூ கன்வெர்ட் சாலிட் பாடி டூ ஷீட் மெட்டல்னு சொல்லி கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் இபாதத் அலின்னு சொல்லிட்டு மேக் எ வீடியோ ஆன் நெஸ்டிங் சொல்லி போட்டிருக்காரு. 2யும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, சாலிட் பாடி டூ ஷீட் மெட்டல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் ஃபைலே ஒரு ஐஜிஎஸ் ஃபைல்லேருந்து ஓப்பன் பண்ணி அதிலேருந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல அந்த ஜி கார்டுங்கிற ஒரு ஸ்டெப் ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் அதில் என்னென்ன ஃபைல் இருக்கோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்வெர்ட் டைப் மாடல். அதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கன்வெர்ட் டைப் மாடலு. அதில் வந்து இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம அப்படியே ஷீட் மெட்டலில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த பார்ட் நேமு. அதனால் இந்த பார்ட்டை மட்டும் அப்படியே வச்சுட்டு முதல்ல ஹைட் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஹைட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பார்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி அன்ஹைட் கொடுத்திங்கன்னா அந்த ஒரு பார்ட்டு மட்டும் தான் இருக்கும், மற்ற எல்லாமே ஹைட் ஆயிரும். இதை வந்து அப்படியே சேவஸ் பண்ணிக்கலாம். சேவஸ் பண்ணும்போது பார்ட் ஃபைலை சேவ் பண்ணணும், மறந்துடாதீங்க. பார்ட் ஃபைல் கொடுத்துட்டு இதை வந்து சாலிட் பாடி டூ ஷீட் மெட்டல் கன்வெர்ட் சொல்லி இந்த இதுக்கு ஃபைல் நேம் வச்சுக்கலாம். ஷீட் மெட்டல் கன்வெர்ட் கொடுத்து சேவ் கொடுத்துக்கலாம். அப்புறம் இதை மாடல் டோட்டல் மாடலே அப்படியே சேவ் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஓப்பன் கொடுத்துட்டு அந்த சேவ் பண்ண பார்ட் ஃபைலை மட்டும் அப்படியே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி ஃபியூச்சர் ஒர்க்குன்னு சொல்லி வரும். இதை நோ கொடுத்து அப்படியே கொடுத்துக்கலாம். இதை வந்து சாலிட் பாடியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு மேலே சாலிட் ஒர்க்ஸில் ஏரோ மார்க் இருக்கும். அதில் இன்செட்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் வந்து ஃபியூச்சர் ஒர்க்கு, அதில் ரெகக்னைசிங் ஃபியூச்சர்னு சொல்லி வரும். அதை கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர் ஒர்க்ஸ் இது ஓப்பன் ஆகும். ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சரில் போய் ஒரு ஃபேஸ் கிளிக் பண்ணி மேலே டிக் பாக்ஸ் கொடுத்திங்கன்னா அப்படியே ரெகக்னைஸ் ஆகும். அதில் வந்து என்னென்ன ஆர்டரில் அப்படியே போட்டிருக்காங்கன்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். எடுத்து தனி ஒரு பார்ட் ஃபைலாக கொடுக்கும். இப்போ பழைய ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணோம்ல, சாலிட் பாடி டூ ஷீட் மெட்டல்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இதை அப்படியே சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்போம். இல்லைன்னா அந்த புதுசாக கன்வெர்ட் பண்ண பாட்டை வந்து இதாகாது. கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம்னா அந்த பாட்டை கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் கொடுக்கும். ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. இல்லாட்டி அதை ஃபைலை க்ளோஸ் பண்ணாட்டி இதாகாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஷீட் மெட்டல் ஃபியூச்சர் ஒர்க்கு, ஸ்கெட்சு, எவாலுவேட் ஷீட் மெட்டல் அங்கே வராட்டி எவாலுவேட்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷீட் மெட்டல்னு காட்டும். அதை கொடுத்தீங்கன்னா ஷீட் மெட்டல் வந்துடும். கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு ஷீட் மெட்டல்னு சொல்லி வரும். ஒரு ஃபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல. அடுத்து வந்து கலெக்ட் ஆல் பெண்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆகிக்கும். பெண்டிங் ஷீட் மெட்டலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கே ஃபேக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதாவது R1க்கு மேலே இருக்கிறது எல்லாமே 0.34. R1 அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து 0.2 இருந்தால் ஓகே. அதுக்கு அதிகமாக அதுக்கு கம்மியாக போனீங்கன்னா வேல்யூ வந்து கரெக்டாக அச்சீவ் ஆகாது. 3.4 கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ளாட் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஃப்ளாட் பட்டனாக கன்வெர்ட் ஆயிரும். அவ்வளோதான். சாலிட் பாடி டூ ஷீட் மெட்டல் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வழி இது தான். அப்படியே சேவஸ் பண்ணிக்கிறேன். இது டிஎஃப்எக்ஸா லைன் கொடுத்து அப்படியே சேவ் கொடுத்தீங்கன்னா சேவஸ் ஆகிக்கும். டிஎஃப்எக்ஸ் ஃபைலாக சேவ் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண டிஎஃப்எக்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பெண்டிங் லைனுக்கு பதிலாக நம்ம ஃபுல்லாத்தையும் கொடுக்க தேவையில்லை. அதில் ஒரு வி கட்ட மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா அதில் அப் டவுன் பொசிஷன் இருக்கும். அதனால் என்ன பண்ணோம்னா ஒரு வி மாதிரி 1mm 1mm வி மாதிரி நாச்சிங் மாதிரி எடுத்துட்டோம்னா அது அப்பாக இருந்தாலும் சரி டவுனாக இருந்தாலும் சரி போட்டுக்கலாம். ட்ராயிங் கொடுத்தோன்னா நம்ம ட்ராயிங் எடுக்காதனால வி கட்ட போகிறோம். இல்லாட்டி ஒரு நார்மலாக ஒரு லைன் மட்டும் 10mm போட்டாலே ஓகேவா. ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பெண்டிங் லைன் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பெண்டிங் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த வீக் நாச்சிங் மாதிரி போடுது. ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அதை வச்சு மிரர் கொடுத்தீங்கன்னா மிரர் ஆகிக்கும். எல்லா பார்ட்டும் என்னென்ன மிரர் பண்ணுறோமோ அது எல்லாமே மிரர் ஆகிக்கும்.
அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்கட்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி நெஸ்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்கட் சாஃப்ட்வேர் டவுன்லோட்னு சொல்லி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று வரும். அதில் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, நேமு, ஃபோன் நம்பர் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெமோன்னு சொல்லி காட்டும், ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாப்பப் வரும். சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து மேலே ஓமு, ட்ரா, நெஸ்டிங் இருக்குல்ல, நெஸ்டிங்கில் போய் பார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் பார்ட்னு சொல்லி வரும். எந்தெந்த பார்ட்டை நெஸ்டிங் பண்ணணுமோ அந்த பார்ட்டுக்குள்ளே ஃபைலுக்குள்ளே போய் இது வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்எக்ஸ் ஃபைல் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், வேறு டிடபிள்யூஜி ஃபைலில் சப்போர்ட் ஆகாது. ஆன்லைனில் போயிட்டு கன்வேயரில் அந்த டிஎஃப்எக்ஸ் ஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். திரும்பி இம்போர்ட் பண்ணி அந்த ஸ்கொயர் டிசைன் சொல்லி ஒன்று இருக்கும், அதையே அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது மேக்ஸிமம் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட் மட்டும் தான் கொடுக்க முடியும், அதுக்கு அதிகமாக கொடுக்க முடியாது. இந்த பாட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஹோமில் போய் லீடுன்னு சொல்லி இருக்கும், அவுட்டு, அதை ரெண்டுமே 3 வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி அதே காட்டுறேன். கிளியர் லீடு கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் டாட்டர் பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி லீடில் போய் 3 இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டு திரும்பி ஓகே கொடுத்தோம்னா உள்ள ஒரு லைன் மாதிரி வந்துருக்கும். ஏன்னா அங்கேருந்தால் லேசர் கட்டி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி டிசைனுக்கு அதே மாதிரி கொடுத்துக்கலாம். டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஓடும், ஏன்னா நிறைய கட்டு இருக்கனால. கொடுத்து லீடு கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இது எப்படி சிமுலேட்டாக ஓட்டுறதுன்னு சொல்லி அப்படியே பார்த்துடலாம். லேசர் மிஷின் ஓட்டுறதுக்கு முன்னாடி இங்கே ஓட்டி பார்த்துடலாம். ஷார்ட்டில் போய் கிரிட் பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் எங்கெங்கே எப்படி ஸ்டார்ட் ஆகி ஓடுதுன்னு சொல்லி. திரும்பி சிமுலேட் கொடுத்தீங்கன்னா அது எப்படி ஓடுதுன்னு சொல்லி ரன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரைட் டு லெஃப்ட்டு ஓடுதா, கிளாக் வைஸ் ஓடுதா, ஆன்டி கிளாக் வைஸ் ஓடுதான்னு இதிலே பார்த்துடலாம். இப்படி மாறி ஓடுச்சுன்னா ஷார்ட்டில் போய் அப்படியே நம்ம வேறு ஸ்மால் ஃபிகர் பேட்டர்ன் அந்த மாதிரி நேம்லலாம் இருக்கும். அதை அடுத்து காம்பன்சேட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் வந்து அவுட்ரு வித்து இன்னர் வித்து வந்து 0.1818 கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்து அந்த ஒயிட் கலர் லைன் மாதிரி காட்டலைன்னா பாட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி ஒயிட் கலரில் லைன்லாம் வந்துருச்சுன்னா பாட்டில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி ஜாப்லேருந்து ரொம்ப அதிகமானால மைக்ரோ ஜாயின் சொல்லி போட்டுக்கலாம். அது 0.5 mm கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இது ஒரு 6 இடத்துல போட்டோம்னா அது எங்கேயுமே டேப்பர் ஆகாது. ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஹையர் திக்னஸ்ஸு. ஒரு வேளை ஒரு ஷீட்டு பெண்ட் ஆகிருந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஆகும், அதனால தான் மைக்ரோ ஜாயின் போட்டிருக்கு. அடுத்தது மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 பார்ட்டு தான் அதே மாதிரி இம்போர்ட் பண்ண முடியும். மேலே கீழே 2 இடத்துல நெஸ்டிங்னு சொல்லியிருக்கும். இங்கே ஒரு நெஸ்டிங், ரெண்டுமே சேம் தான். நெஸ்டிங்கோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளேட்னு இருக்குல்ல, அதில் வந்து நம்ம என்ன ஷீட் சைஸ் கொடுக்குறோமோ அதை கொடுத்துக்கலாம். பார்ட் கேப்புங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ 2 பார்ட் சைடில் இருக்குல்ல, அந்த 2 பார்ட்டோட கேப்பு, ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்குள்ள பார்ட் கேப்பு. மார்ஜின் சேம் தான். 5 mm திக்னஸ்னால் அது பார்ட் கேப் வந்து மேக்ஸிமம் 5 mm வச்சுக்கலாம். இதே 10 mmனா பார்ட் கேப் வந்து மினிமம் 10 mm தான் இருக்கணும். அதே மாதிரி 16னா அங்கேயும் அதே மாதிரி பார்ட் கேப் 16 வந்துடணும். அது கம்மியாக இருந்தால் மெட்டீரியல் ஓடாது, பீஸு இன்னொரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் ஓடிடும். பார்ட் மார்ஜின் வந்து எப்பவுமே சேம் தான். இது வந்து 3.5 mmனால 3.5. பிளேட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3000 to 1500. ஆட்டோ ஆப்டிமைஸ் டைம் கொடுத்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த கேப் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கும். இது வந்து 5 mm கேப் கொடுத்துக்கலாம். அப்புறம் காமன் டீட்டெயில் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ காலேஜில் வந்து அந்த டிக் பாக்ஸ் எடுத்து விட்ருங்க, இல்லாட்டி ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இதை வந்து காமன் கட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஓடுறதுக்கு பேர். நம்ம வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துலாம். அதை எடுத்து டிக் எடுத்து விட்டு ஓகே கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நெஸ்டிங் ஆகும். அதே மாதிரி நெஸ்டிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் 20 ஷீட் மட்டும் தான் நெஸ்டிங் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. பாட்டில் போய் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது 50 பீஸ் நெஸ்டிங் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு 3/50னா ஒரு பீஸ் மட்டும் நெஸ்டிங் ஆகலை, ஏன்னா மெட்டீரியல் பத்தாதனால இதாகிடுச்சு. அதாவது நம்மளுக்கு மேக்ஸிமம் 20 ஷீட் மட்டும் தான் ஆகும். இதை வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். ஆன்லைனில் போய் லேசர் கட்டிங் டிசைனில் ஸ்கொயரில்
3.5 mm நெஸ்டிங் சொல்லி இந்த ஃபைலில் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இது எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு சொல்லி பார்ப்போம். லேயர்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே குளோபல் பேராமீட்டர்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா பை மினிட்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கட்டிங் ஸ்பீடு வந்து 3.5 mmனால 3.5 mm வச்சுக்கிறேன். இதில் வந்து மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. இதில் சிங்கிள் ஸ்டேஜ் தான். இது ஒரு 5 mm மேலே வரது எல்லாமே 3 ஸ்டேஜுக்கு வச்சுக்கலாம். ஹெச்டி சிமுலேட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை ரிப்போர்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நெஸ்டிங் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்துடும். எவ்வளோ ஷீட்டு ஓடுது, எவ்வளோ ஷீட்டு வேணும், அந்த மாதிரி ஒரு பாப்பப் மாதிரி ஓப்பன் ஆகும். பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷீட்டு, ஷீட் கவுண்ட்டு, எவ்வளோ ஷீட் ஓட்டணும், எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ கட்டிங் லென்த்து, மூவிங் லென்த் எல்லாமே அந்த ரிப்போர்ட்லேயே வந்துடும்.